இரவாமல் பிறவாமல் எனையால் சத்குருவாகி பிறவாகி பிரமான பெருவாழி தருவாயே. குரமாதை புணர்வோனே குகனே சொற்குமரேசா அரணாலை புகழ்வோனே அவிநாசி பெருமானே அவிநாசி பெருமாளே அவிநாசி பெருமாளே. அழகுமலை தானருகே அரும் சிவனே உந்தனுக்கு அழகுறவே தலம் அமைத்த செந்தமிழால் போற்றுகின்றோம். அழகுமலை தானருகே அரும் சிவனே உந்தனுக்கு அழகுறவே தலம் அமைத்த செந்தமிழால் போற்றுகின்றோம். வளம் கொழிக்கும் ஈழமதின் தமிழ் செழிக்க வைத்திடுவா பரம்பொருளே பரமசிவா தாய் பணிந்த வேண்டுகிறோம். வளம் கொழிக்கும் ஈழமதின் தமிழ் செழிக்க வைத்திடுவா பரம்பொருளே பரமசிவா தாய் பணிந்த வேண்டுகிறோம். அழகுமலை தானருகே அரும் சிவனே உந்தனுக்கு அழகுறவே தலம் அமைத்த செந்தமிழால் போற்றுகின்றோம். தமிழால் கூசிட்டந்த முக்கண்ணா உந்தனுக்கு புத்தியை தந்துவிடு பார்த்து நிற்பது ஞானவனே. நித்தமும் உந்தனை கைத்தொழுது வணங்கிடுவோம். பித்தவனே நீ நமக்கு கேட்ட பதம் தந்திடுப்போம். எந்த மனம் கவர்ந்த இருமையாளம் நேசனே உந்தன் மனம் குளிர போற்றுகின்றோம் எம் தமிழால். எந்த வினைகள் எல்லாம் தெரிந்திடவாய் திருநீலா உந்தன் திருவடியில் சரணடைய வையமையா. அழகுமலை தானருகே அரும் சிவனே உந்தனுக்கு அழகுறவே தலம் அமைத்த செந்தமிழால் போற்றுகின்றோம். நாம சேவைக்கும் பரப்பெரும் சோதியே பாண்டியம் தமிழ் பற்றியாளர்கள் தாழ்மையான் பாண்டியம் மாவீரர் கதவு படுத்த வைமையா. நீயே துணைக்கின்றான் வேதனைகள் பார்வதி பாதியாயுடையவனே போற்றி பார்வதி மலையினில் படித்தவனே போற்றி ஞானிகள் போற்றும் ஆதி சிவனே போற்றி ஞானத்தின் ஒளிச்சுடரே சிவனே போற்றி. அழகுமலை தானருகே அரும் சிவனே உந்தனுக்கு அழகுறவே தலம் அமைத்த செந்தமிழால் போற்றுகின்றோம். அழகுமலை தானருகே அரும் சிவனே உந்தனுக்கு அழகுறவே தலம் அமைத்த செந்தமிழால் போற்றுகின்றோம். கொழிக்கும் ஈழமதின் தமிழ் செழிக்க வைத்திடுவார் பரம்பொருளே பரமசிவா தாய் பணிந்த வேண்டுகிறோம். கொழிக்கும் ஈழமதின் தமிழ் செழிக்க வைத்திடுவார் பரம்பொருளே பரமசிவா தாய் பணிந்த வேண்டுகிறோம். அழகுமலை தானருகே அரும் சிவனே உந்தனுக்கு அழகுறவே தலம் அமைத்த செந்தமிழால் மிக சிறப்பான ஒரு நடனம். சிவமர்த்தினி
அறநெறி பள்ளியக மாணவிகளான செல்வி அம்சகி அஜந்தன், செல்வி அதிதி அஜந்தன் அவர்களினுடைய நடன வெளிப்பாடு. இந்த நடனத்தில் ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்றால், இந்த பாடல் இந்த கோயிலுக்காக பாடப்பட்ட ஒரு பாடல், எங்கள் மாநில பிள்ளைகள் பாடிய ஒரு பாடல். முதல் முறையாக எங்களுடைய, அதாவது இந்தியா தவிர்ந்த எங்களுடைய சொந்த பாடலுக்கு நடனம் அமைத்து மிக சிறப்பை சேர்த்த இவர்களுக்கு உங்களின் ஏகோபித்த கரகோஷத்தினை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு, அவர்களுக்கான இறையாசியினை வழங்குவதற்காக செந்தமிழ் அருச்சுனர் கண்ணனையா அவர்களை அழைக்கின்றோம். மிகச் சிறப்பு. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிகழ்வும் தங்களுடைய நிகழ்வினை மிக சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு சிவமார்த்தினி திருக்கோவில் சார்பில் நன்றிகளை கூறிக்கொண்டு, தொடர்ந்து ஒரு சின்னஞ்சிறியவரின் பேச்சு தேவாரம் செல்வி கருணி தயந்தன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். சிரிச்சு தம்பலாம் பாலம் தெளிதேனும் பாகும் பருப்பு இவனாலும் கலந்து உடக்க கோலாம் செய் நான் திறமை கோலாம் செய் துங்கே கரை மூத்து சங்கேதமும் தா அப்பா முப்பலாம் அங்குது செதருளிய தொப்பை அப்பனை தொலைமனை அரமை தலையே நீ வளங்காய் தலை மாலை தலை கழித்து தடியாலை பழி தேரும் தடைதனை தடையே நீ வளங்காய் ஒழுங்கலாம் முரந்தூத கரிடம் நிலா போலாவிய நீ மதி வெறிய அருகி சோதிய அம்பலம் தரவாள் மலைசலாம் மதி வாத்தி வழங்குவோம். சிறுவெருமா முதுவெற கரவல் எங்கும் நிறைந்தத ஒழுங்கலாம் படித்தத நிலா போலா எல்லாம் வல்லத. நன்றி வணக்கம். உண்மையிலேயே இவர் பாடிய தேவாரம் இதில் எத்தனை பேருக்கு தெரியும்? வெக்கத்தை விட்டு கை உயர்த்துங்க. ஒரு 4 கை மட்டும்தான் உயர்ந்திருக்கு. ஆனால் மிச்சம் ஒருவருக்குமே தெரியாது. சிறப்பான ஒரு தேவாரம், அருமையான சொல்வளம், மழலை குரல். இறைவன் இதற்கு மகிழ்வானா மகிழ மாட்டானாண்ட நிச்சயமாக மகிழ்வான். இந்த அருள், இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சது பெரும் பேறு என்று நான் சொல்வேன். இன்றைய தினம் மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரி நாளில் நீங்கள் விரதமிருந்து நீங்கள் எதை அடைய போகிறீர்களோ இல்லையோ, இந்த சிறுமியின் இந்த தேவாரத்தின் ஊடாக நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைச்சது கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, இவருக்குரிய இறை ஆசியினை வழங்குவதற்காக செந்தமிழ் அருச்சுனர் திரு அஜந்தன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். மிகச் சிறப்பு. உங்களுடைய கரகோஷத்தினை வழங்கி ஊக்குவித்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக அவர் இந்த நிகழ்வினை வழங்குவார். தொடர்ந்து தேவார பாராயணம் செல்வி நைனிசா சுஜீவன், செல்வி தைனிகா சுஜீவன். அடுத்த நிகழ்வரையும் நடனம் ஒன்று செல்வி தரணிகா சதீசன் அவர்களினுடைய நடனம் இங்கே இடம்பெற இருக்கின்றது. சின்னஞ்சிறுமிகளின் அழகிய நடனம் இது. ஒவ்வொன்றும் சிவனின் உடற்பாகங்கள் எவ்வாறு அசைகின்றதோ அது ஒவ்வொன்றுக்குமான ஒவ்வொரு அசைவினை இந்த குழந்தைகளாக இங்கே நீங்கள் காண்கின்றீர்கள். அவருக்கான பாடல் ஒலிக்கட்டும்.
உமையை தன்னிடம் சுமந்தவன் பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன் ஈசன் உமையை தன்னிடம் சுமந்தவன் பிள்ளையாடும் நடராஜன் உமையை தன்னிடம் சுமந்தவன் பூதகணத்தலைவன் நாட்டியத்தின் முதல்வன் கைலையங்கிரி இறைவன் கைலை வாழும் சிவன் பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன் சிவன் ஆட உமை சேர சிவன் ஆட உமை சேர ஆனந்த தாண்டவம் அரங்கேற உலகாளும் சிவன் ஆட அண்ட சராசரம் அசைந்தாடு சிவனாட உமை சேர ஆனந்த தாண்டவம் அரங்கேற உலகாளும் சிவனாட அண்ட சராசரம் அசைந்தாட நரம்பினை வீணையின் கம்பியாய் ஆக்கி இசையினை மீட்டிய ராவணனை அவன் பக்தியை மெச்சி வரம்பல தந்து அருளிய நந்தி வாகனனே மலைமகனே கலைமகனே என் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்தவனே பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன் கல்யாண மீனாட்சி கல்யாண வைபவ மதுரையில் நடந்தேற திருமாலன் திருத்தங்கை கைகளை பரமணி கரும் சேர்க்க மீனாட்சி கல்யாண வைபவ மதுரையில் நடந்தேற திருமாலன் திருத்தங்கை கைகளை பரமணி கரும் சேர்க்க வஸ்திரமாய் புலி தோலினை சாத்தி கழுத்தினை பாம்பினை சுற்றியவர் இன்று தேவர் வியந்திடும் திருமுகம் காட்டி அழகினிருப்பிடமாகியவன் ஈசனவன் சுந்தரேசனவன் ஸ்ரீகாளஹஸ்தியில் வாழ்கின்ற இறைவனவன் பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன் பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன் ஈசன் உமையை தன்னிடம் சுமந்தவன் பிள்ளையாடும் நடராஜன் உமையை தன்னிடம் சுமந்தவன் பூத கணத்தலைவன் நாட்டியத்தின் முதல்வன் கைலையங்கிரி இறைவன் கைலையங்கிரி இறைவன் கைலையங்கிரி இறைவன். அருமையான ஒரு சிவன் பாடல். இந்த பாடலுக்கான நடனம், அதற்கான நடன வடிவமைப்பு மிக சிறப்பான ஒன்று. இங்கே ஒரு சிலரை நான் கவனித்து கொண்டிருந்தேன். இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது இந்த கைத்தொலைபேசிகள். இங்கே நாங்கள் ஒரு ஆலயத்தில் குடும்பமாக கூடி
ஒருவரோடு ஒருவர் கதைத்து பேசி அளவலாவி இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கேயும் அந்த கைத்தொலைபேசி எங்களை தனிமைப்படுத்தும் என்று சொன்னால் எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது? இது உண்மையிலேயே இதற்காக நேரம் எடுத்து தங்களுடைய படிப்பு எல்லாத்தையும் கவனித்து கொண்டு நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்வுகளை பழகி இந்த இடத்தில் கொண்டு உங்களுக்கு முன்னுக்கு படையலாக்குகின்ற பொழுது அவர்களை நீங்கள் மதிப்போடு வரவேற்று கொள்ளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு இங்கே நிகழ்வுகளில் சின்னஞ்சிறார்களின் நிகழ்வுகள் இங்கே மதிப்பீடுகள் வேண்டாம். தவறுகள் எங்கே அழகாகிறது என்று சொன்னால் சிறுவர்கள் செய்யும் போது மட்டும் தவறுகள் அழகாகின்றது. எனவே எந்த ஒரு நிகழ்விலையும் நீங்கள் மதிப்பீடு செய்யாதீர்கள், அதை பார்த்து ரசியுங்கள். இது சிவன் இரவுக்கான ஒரு கலைப்படையல். மிக அழகாக இந்த நடனத்தினை வழங்கிய செல்வி தரணிகா சதீசன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் ஏகோபித்த கரதோஷத்தை வழங்கி கொண்டுமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக அவருக்கான அருளாசியினை வழங்குவதற்கு செந்தமிழ் அர்ஜுனர் திருமதி தேவபிகை அம்மா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் சிவமர்த்தினி அறநெறி பள்ளியகத்திலிருந்து படையல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்னும் ஒரு நடனம், அது சிவமர்த்தினி அறநெறி பள்ளியகத்திலிருந்து செல்வி கனிநிலா சசிகரன் அவர்களினுடைய நடனம் இங்கே இடம்பெறுக இருக்கின்றது. அதையும் கண்டுகளிப்போம். சிவனின் வேதனையை வனிதாயறிய முறைத்தது பரதம் மகேஷா. நீலகண்டனே ஆதி மூலனே கருணை பொழிந்திடவா. கங்கை நாதனே கைலை வாசனே கடும் துயர் போக்கிடவா. சங்கரா பரத வேதமுடன் நளின நாட்டியமிட அசிந்தது பதமிதேசா. சிவனின் வேதனையை வனிதாயறிய முறைத்தது பரதம் மகேஷா. சத்யசாகரா மத்திய சுந்தராஜ் பரமசிவ சங்கரா ேஸ்வரா நாகபாசுராஜ் தியாகேஸ்வரா மந்திரா முக்கச்சந்திரா மன்னாமலகீஸ்வரா பஞ்சபூதங்கள் உள்ஹரகரா மகிழமாண்டமாலீஸ்வரா. ஆதிசக்தி உன்னவள் அக்னி பஸ்மமானவள் ஆதிமேனியாக என்றும் உன்னில் முறிந்து போனவள். ஆதி அந்த மட்டவா அகில பாக்கும் கொட்டவா. அன்னை தேவி உன்னை தேடி அருளை பெற்றால் உற்றவா. கையில நாய் மாறாதா, மழையில் இடைகள் மண் சேராதா.
சிந்தது பதமிது ஈசா சிவனின் வேதனையை பணித்தாயறிய உரைத்தது பரதம் மகேஷா இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய திருவிழா நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக தன்னுடைய நிகழ்வுகளை தந்து இந்த ஆலயத்துக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் செல்வி கனிநிலா. நாங்கள் எப்போது கேட்டாலும் கேட்பதென்றில்லை, கனிநிலா சிவராத்திரி ஒரு நடனம், சரி மாமா. கனிநிலா தேர் திருவிழா ஒரு நடனம், சரி. நான் கேட்டு பெறுவதில்லை, அது சிவனின் கட்டளை. இந்த ஆலயத்தில் நீங்கள் நடனம் வழங்க வேண்டும் என்பது சிவனின் கட்டளை. இங்கே இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சிறுமிகளில் இருந்து தொடங்கினோம், சிவதாண்டவம் என்று சொல்லுவோம். சிவதாண்டவம் அப்படியே மெதுவாக ஆரம்பித்து அப்படி ஒரு புயல் ஒன்று அடிக்கும். அந்த புயலின் ஆரம்ப புயலாக இங்கே கனிநிலா அவர்கள் தோன்றியிருந்தார். அவருக்கு கோவித்த ஒரு கரகோஷத்தை மீண்டும் வழங்கிக் கொள்ளுங்கள். அவருக்கான இறையாசியினை வழங்குவதற்காக ஆலய செந்தமிழ் அர்ச்சுனர் திரு விஜயனையா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். மிக்க நன்றி. சிவனின் கட்டளை தொடர்ச்சியாக வரும் நிகழ்வுக்கு தயாராக இருங்கள். தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சிவகட்டளைக்கு அமைவாக இன்னும் ஒருவர் இந்த சிவதாண்டவத்தின் அடுத்த கட்ட சூறாவளியை வழங்குவதற்காக இங்கே அழைக்க இருக்கின்றோம். செல்வி துசாலினி கோனேஸ் அவர்களினுடைய நடனம் இங்கே இடம்பெற இருக்கின்றது. அவரும் எப்போது நாங்கள் நிகழ்வு கேட்டாலும் மறக்காமல் இந்த நிகழ்வுக்கு வந்து தன்னுடைய கலை வெளிப்பாட்டினை தரக்கூடிய ஒருவர் செல்வி துசாலினி கோனேஸ் அவர்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. Dum, 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 da, da, dum, 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 da, da, dum, dum, da, dim, 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 dum, da, da, dum, 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 da, kitta kitta tak, 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 tam, kitta dum, da, kitta kitta tak, tam, kitta dum, da, kitta kitta tak. தோடுடைய செவியன், தோடுடைய செவியன் விடையேறி தோடுடைய செவியன் விடையேறி போர்த்தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் போர்த்தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் தோடுடைய செவியன் விடையேறி ஓதூரன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரா
பீடுடைய மலரான் உனை நான் பணிந்து ஏத்தருள் செய்த ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்து ஏத்தருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் நன்றே ஈடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் நன்றே ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்து ஏத்தருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் நன்றே ஆனிவன் நன்றே பெம்மானிவன் நன்றே பெம்மானிவன் நன்றே பெம்மானிவன் மிகச் சிறப்பு. நான் முதல் சொன்னது போல இந்த சிவதாண்டவத்தின் அடுத்த ஒரு நிலைக்கு உங்களை அழைத்து சென்றிருப்பார். இந்த நிகழ்வு உண்மையிலேயே நாங்கள் கேட்டது, நம்ம முதல் சொன்னது போல் தான், கேட்கவில்லை சொன்னது என்று சிவராத்திரி இன்னொரு நிகழ்வு, அவ்வளவுதான். அது வருமா வராதா வருமா வராதா என்றொரு நிலைப்பாட்டில் இருந்து இறுதியாக மிக சிறப்பான ஒரு நடனம். நிச்சயமாக சிவ பக்தர்களும் மகிழ்ந்திருப்பார்கள், அதனூடாக அந்த சிவனும் மகிழ்ந்திருப்பான். இவருக்கான ஆசியினை வழங்குவதற்காக செந்தமிழ் அர்ச்சுனர் தவமலர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ச்சியாக உங்களை தேடி சிவகட்டளை வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆலயத்தில் உங்களின் கலைப்பயணம் தொடர வாழ்த்தி வழி அனுப்புகின்றோம். தொடர்ந்து நடனங்களை பார்த்து சுவிஸ் நாட்டின் பல மாநிலங்களில் தொடர்ச்சியாக பயணம் செய்து பல மேடைகளை கண்டு, இளம் வயதில் எண்ணுக்கணக்கற்ற மேடைகளை கண்டு இன்று பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மாநிலத்தைச் சேர்ந்த இந்த ஆலயத்தின் ஒரு தொண்டன் உங்களுக்காக 2 பாடல்களை வழங்குவதற்காக அழைத்திருக்கின்றோம். வரவேற்றுக் கொள்ளுங்கள் செல்வன் இசையாளன் செல்வநாதன் அவர்களை. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, நாம் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எழும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எழும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே.
ஐயனே என் ஐயனே. அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எம்மிடத்தில். அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எம்மிடத்தில். வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில், அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில். ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய். புது வினையா பல வினையா கணம் கணம் தினமணி துடிக்க வைத்தாய். பொருளுக்கு அழிந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. உன்னருள் அருள் அருள் என்று அழைகின்ற மனம் இன்று பிதற்றுதே. அருள் விழியால் நோக்குவாய், மலர்பதத்தால் தாங்குவாய். உன் திருகரமனை அரவணை துணதருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஐயனே என் ஐயனே. பிண்டம் என்னும் எழும்பொடு சதைநரம் உதிரமும் அடங்கிய உடம்பு என்னும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஐயனே என் ஐயனே. தனிமகனே எம் பிரபாகரனே எங்க தலைநகரே திருகோணமலை. தனிமகனே எம் பிரபாகரனே எங்க தலைநகரே திருகோணமலை. அது காணும் ஒரு தருணம் வர காத்திருங்கள் புலிகளை தமிழீழம் பெருங்காலம் வர களமாடு புலிகளை. அது காணும் ஒரு தருணம் வர காத்திருங்கள் புலிகளை தமிழீழம் பெருங்காலம் வர களமாடு புலிகளை. தலைமகனே எம் பிரபாகரனே எங்க தலைநகரே திருகோணமலையே. தண்ணீரும் இல்லாத திருநாடு ஈழத்தை எப்போது காண்போம். ஈழத்தை எப்போது காண்போம். தண்ணீரும் இல்லாத திருநாடு ஈழத்தை எப்போது காண்போம். அந்த மன்னாதி மன்னன் ஒரு மாசற்ற அண்ணன், அவன் தேசத்தில் எப்போது வாழ்வோம். அவன் தேசத்தில் எப்போது வாழ்வோம். அது காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் புலிகளை தமிழீழம் பெருங்காலம் வர களமாடு புலிகளை. அது காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் புலிகளை தமிழீழம் பெருங்காலம் வர களமாடு புலிகளை. தலைமகனே எம் பிரபாகரனே எங்கள் தலைநகரே திருகோணமலையே.
நிற்கும் பகைவர்களை வெற்றி கொள்ளும் புலிகள் படை விரைவில் வந்து சேரும் ஒரு செய்தி, விரைவில் வந்து சேரும் ஒரு செய்தி. சுற்றி நிற்கும் பகைவர்களை வெற்றி கொள்ளும் புலிகள் படை விரைவில் வந்து சேரும் ஒரு செய்தி. நம் தமிழினமே தலை நிமிர்ந்த தன்மான வாழ்வை தர பொன்னாக மலரும் ஒரு செய்தி, பொன்னாக மலரும் ஒரு செய்தி. அதை காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் புலிகளே, தமிழீழ பெருங்காலம் களமாடு புலிகளே. தலைமகனே எம் பிரபாகரனே, எங்க தலைநகரே திருகோணமலையே. பஞ்சாதி எதிரிகளை பஞ்சாக பறக்க விடும் போர் வீரன் தானுங்கள் தம்பி, போர் வீரன் தானுங்கள் தம்பி. பஞ்சாதி எதிரிகளை பஞ்சாக பறக்க விடும் போர் வீரன் தானுங்கள் தம்பி. அவன் அஞ்சாத குண கண்டு அயராத உலகண்டு அழுவானி எதிராளி வம்பி, அழுவானி எதிராளி வம்பி. அது காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் புலிகளே, தமிழீழ பெருங்காலம் களமாடு புலிகளே. அதை காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் புலிகளே, தமிழீழ பெருங்காலம் களமாடு புலிகளே. தலைமகனே எம் பிரபாகரனே, எங்க தலைநகரே திருகோணமலையே. அதை காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் புலிகளே, தமிழீழ பெருங்காலம் களமாடு புலிகளே. அதை காணும் ஒரு தருணம் வரும் காத்திருங்கள் புலிகளே, தமிழீழ பெருங்காலம் களமாடு புலிகளே. தலைமகனே எம் பிரபாகரனே, எங்க தலைநகரே திருகோணமலையே. தலைமகனே எம் பிரபாகரனே, எங்க தலைநகரே திருகோணமலையே. இங்கே 2 பாடல்கள் ஒன்றாக வழங்கப்பட்டது. அதற்காகவே நீங்கள் இன்னொரு முறை அவருக்காக ஒரு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளலாம். கைதட்டும் கொண்டு மறைமுகமாக சொல்கிறேன், இந்த மேடை நிகழ்வுகளில் பார்த்தீர்கள் என்றால் அனுபவம் பெற்ற பாடகர்கள் தான் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டே இருப்பார்கள். அவர் இந்த வயதில் 2 பாடல்களை தொடர்ச்சியாக பாடுவது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய விடயம். முதல் பாடல் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன், அது பார்வதி துணைவனுக்காக பாடினான். தலைமகனே எங்கள் பிரபாகரனே, அந்த பாடல் அவன் பார்வதி மகனுக்காக பாடினான். இந்த 2 பாடலுக்கும் ஒரு ஒற்றுமைப்படுத்தி யோசித்துக் கொண்டிருந்தேன். நாங்கள் வாழா காலத்தில் தமிழுக்கு சங்கம் அமைத்து, முதல் சங்கம் அமைத்து ஆய்வு செய்தவன் சிவன். அதே போல எங்கள் இனம் அழிவின் விளிம்பில் இருந்த பொழுது அதை தூக்கி நிமித்த புறப்பட்டவன் அந்த பார்வதி மகன். எனவே இருவரும் தமிழுக்காகவே, தமிழாலே பெரியவர்களானவர்கள். ஆதியும் அந்தமும் இல்லாதவன் சிவன், அதேபோல் மறைவே இல்லாதவன் எங்கள் தலைவன். இப்படி நிறைய விடயங்கள் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். தலைவரை பற்றி என்றதும் உண்மையிலேயே பேச்சு வராது, மன்னிக்கவும். அருமையான 2 பாடல்களை வழங்கிய செல்வன் இசையாளன் அவர்களுக்கான ஆசியினை வழங்குவதற்காக இந்த ஆலயத்தின் செந்தமிழ் அர்ச்சுனர் திரு நடன சபாபதி பொன்னம்பலம் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அவர் தொடர்ச்சியாக இன்னும் 4 பாடல்களை வழங்க இருக்கின்றார். இந்த ஆலயத்தின் தொண்டன், இந்த ஆலயத்தின் பணிகளில் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவரை வாழ்த்தி வழி அனுப்புவோம். தொடர்ந்து ஒரு நடனம் இங்கே இடம்பெற இருக்கின்றது.
செல்வி அமீரா திலீபன் அவர்களை அழைக்கின்றோம். இந்த ஆலயத்தில் அவரது முதலாவது நடனம் என்று நினைக்கின்றேன். அந்த சிவனுக்கான நடனப் படையலை முதன்முறையாக இந்த மேடைக்கு இந்த ஆலயத்தில் வழங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார். உங்களுக்கும் புதுமுகம், எங்களுக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட முகம்தான். அவரையும் வரவேற்றுக் கொள்ளுங்கள். ఆకాశలింగమై ఆవహించరా ఢమఢమఢమమని డమరుక ధ్వని సరిది చడతని వదిలించరా శ్రీవాయులింగమై సంచరించరా అణువణువున తన తనువున నిలిచి చలనమై కలిగించరా భస్మం చేసే అసురుడే అగ్నిలింగమై పరికారా వరదై ముంచై జలలింగమై ఘోరా இது முதல் நடனம் மாதிரி இருந்தது அவங்களுக்கு. வயசுக்கு ஏற்ற அந்த உடற்துடிப்பு தான் நடனமாக வெளிவரும். அது அந்த இசைக்கு ஏற்ப முன்னுக்கு பின்ன இருக்கலாம். ஆனால் அது சிறுவர்கள் செய்யும் பொழுது உண்மையிலேயே அழகு. அது அழகு. அந்த அழகை எங்கள் இறைவன் கண்டு ரசித்து மகிழ்ந்திருப்பான் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இவருடைய நிகழ்வு இந்த இடத்துக்கு வர வேண்டும். இதுவும் அந்த சிவனினுடைய கட்டளையாக நாங்கள் இட்டுக்கொள்கின்றோம். இவருக்கான ஆசியினை வழங்குவதற்காக இந்த ஆலயத்தினுடைய செந்தமிழ் அர்ச்சுனர் திருமதி லங்கா அம்மா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். இங்கே இன்னுமொரு விடயத்தையும் நாங்கள் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆலயம் செந்தமிழாலே வழிபடக்கூடிய ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் தற்பொழுது இடம்பெற்ற பாடலில் இன்னொரு மொழி கலந்திருப்பதாக இங்கே அவதானிக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஆலயத்தில் இது செந்தமிழ் ஆலயம். நாங்கள் மொழி வெறியர்கள் அல்ல. எங்களுடைய தாய்மொழி தமிழாலே இந்த ஆலயத்தில்
பூசை வழிபாடுகள் நடைபெறுகின்றது. இறைவனுக்கு எல்லா மொழிகளுமே சம்மதம். அந்த அடிப்படையில் அந்த குழந்தை அந்த பாடலுக்கு ஏற்கனவே நடனத்தினை கற்றுவிட்டதனால் அந்த பாடலோடு இங்கே வருகை தந்திருந்தார். தொடர்ந்தும் எங்களுடைய தமிழை வளர்க்கவும் பிள்ளைகளுக்கு தமிழை நாங்கள் ஊட்டவும் இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக இந்த ஆலயத்தில் தமிழ் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளையே எடுத்து வருமாறு பெற்றோர்களுக்கு பணிவன்போடு கேட்டு நிற்கின்றோம். அதற்காக நாங்கள் ஏனையவற்றை தவிர்க்கவில்லை, வரட்டும். ஆனால் முக்கியம் தமிழ் என்பதை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக இன்னும் ஒரு நடனம் இடம்பெற இருக்கின்றது. செல்வி அஸ்மிகா அவர்களினுடைய நடனம். இங்கே இன்னும் ஒரு நிகழ்வு இருந்தது, அவர்கள் சென்று விட்டார்கள். அதனால் செல்வி அஸ்மிகா அவர்களினுடைய நடனம் இங்கே அரங்கேற இருக்கிறது. அஸ்மிகா ரஜினிகாந்த் அவர்களினுடைய நடனத்தினை வரவேற்றுக் கொள்ளுங்கள். இதயத்தில் நீரைந்து ஒழிவாயா, என்னுள் நீ நிறைந்தாய். அதைவிட எதை நான் கேட்பேன், நீ எனக்கு நிறுத்திட தெரியாதே, எனக்கு அசைவது எல்லாமே உனக்கு. நீ என்னுள்ளே அதுவரை நடனம் உன் பொறுப்பு, முடிவது நடனம் உன் பொறுப்பு, அதுவரை மனமெங்கும் நெருப்பு. நீதானே இருளாய் இருளாய் இருளதன் புலராய் 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 புலரதன் கதிராய் 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 கதிரதன் ஒளியாய் 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 மனதில் நிறைவாயோ.
சிவன் ராத்திரிக்கு விழிக்க வைக்கக்கூடிய ஒரு நடனமாக இருந்திருக்கும் என நான் நம்புகின்றேன். உண்மை என்றால் கைதட்டுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் சிவதாண்டவம் அமைதியாக தொடங்கியது. இங்கே 3 பெரிய பிள்ளைகளினுடைய நடனம் அந்த தாண்டவத்தின் உச்சத்தை எட்டியதாகவே நான் பார்க்கின்றேன். இந்த இடத்திலே இங்கே நிகழ்வுகளை வழங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளின் வயதை ஒத்த ஏனைய நிறைய பிள்ளைகள் இங்கே இருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த ஆலயத்தின் இந்த இடத்தை பயன்படுத்தி உங்கள் நிகழ்வுகளை வழங்கி கொள்ளுமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம். இந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதற்கு அல்ல. இங்கே நீங்கள் யாராவது நிகழ்வுகள் செய்ய விரும்பினால் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த நிகழ்வினை செய்து கொள்ளலாம். இதற்கான ஆசியினை வழங்குவதற்காக செந்தமிழ் அர்ச்சுனர் திரு விஜயனையா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். சிவனின் கட்டளை தொடர்ச்சியாக உங்களை நோக்கி வரும். இந்த ஆலயத்தில் உங்கள் நிகழ்வு தொடர்ச்சியாக பெற வேண்டும் என கூறி வழி அனுப்பி வைக்கின்றோம். தொடர்ச்சியாக இங்கே ஒரு அம்மன் பாடல் ஒன்று வழங்க இருக்கின்றார்கள். உடுக்கை இசையுடன் கூடிய ஒரு அம்மன் பாடல் செல்வி ஆஷா ராமச்சந்திரன் அவர்கள் பாடலினை வழங்க, அதற்கான உடுக்கு இசையினை வழங்குவதற்காக திரு சிவலோகநாதன் அவர்கள் தயாராக இருக்கின்றார். திக்கு தெரியாத காட்டில் தட்டு தடுமாறி திரிகின்ற வேளை, திக்கு தெரியாத காட்டில் தட்டு தடுமாறி திரிகின்ற வேளை, அம்மா திக்கு தெரியாத காட்டில் தட்டு தடுமாறி திரிகின்ற வேளை, சட்டென்று என் கையை பற்றி, சட்டென்று என் கையை பற்றி
அருமையான ஒரு அம்மன் பாடல், ஒரு திடீர் ஏற்பாடு. உண்மையிலேயே இந்த கோயிலை கண்ட பொழுது நான் கேட்ட என்ன நிகழ்வு ஒன்றுமில்லை என்ற பொழுது நான் உண்மையிலேயே கோபித்து கொண்டேன். ஏனென்றால் தொடர்ச்சியாக பல வருடங்களாக இவருடைய நிகழ்வு இந்த கோயிலிலிருந்து விடுபட்டு விட்டது. உண்மையிலேயே கவலைக்குரிய விடயம். நாங்கள் பல பெற்றோர் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேசிக்கொள்வோம், இவருடைய தங்கை இருவரும் மிகச்சிறந்த திறமைசாலிகள். ஆனால் இந்த ஆலய மேடைகளில் அவர்களினுடைய நிகழ்வுகள் விடுபட்டு பல ஆண்டுகளாகிவிட்டது. அது மீண்டும் இங்கே அரங்கேறி இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. இவருடைய நிகழ்வு, இவருடைய தங்கையினுடைய நிகழ்வு இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக இந்த ஆலயத்தில் இடம்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு அவருக்கான அருளாசியினை வழங்குவதற்காக ஆலய செந்தமிழ் அர்ச்சுனர் திரு அஜந்தன் ஐயா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். தேவி நீயே துணை, தேவி நீயே துணை, அம்பதேவி நீயே துணை, தென்மதுரை வாழ் மீனலோச்சனி தேவி நீயே துணை, தென்மதுரை வாழ் மீனலோச்சனி தேவி, தேவாதி தேவன் சுந்தரேசன், தேவாதி தேவன் சுந்தரேசன், சித்தம் கவர் புவன சுந்தரி அம்மா, தேவாதி தேவன் சுந்தரேசன், சித்தம் புவன சுந்தரி. கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா, சதங்கையாடும் பாதவினோதா, லிங்கேஸ்வரா நின்றாள் துணை நீரா, தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா, தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா, அல்லல் தீ தாண்டவா வா அமல் தானவா, தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா, அல்லல் தீ தாண்டவா வா அமல் தானவா, தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா, எங்கும் இன்பம் விளங்கவே அருளுமாபதி, எங்கும் இன்பம் விளங்கவே அருளுமாபதி, எளிமை அகலவரம் தாதா அருள் பொங்கவா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா, பலவித நாடும் கலையேடும் பணிவுடனுடனே துதிப்பாடும், பலவித நாடும் கலையேடும் பணிவுடனுடனே துதிப்பாடும், கலை அலங்கார பாண்டியராணியேசா மயில் வாகா மங்கா மதியானவா, தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா, அல்லல் தீ தாண்டவா வா அமல் தானவா, தில்லை அம்பல நடராஜா
செழுமைநாதனே பரமேசா. ஏய தேவி துர்கா தேவி சரணம். ஏய தேவி துர்கா தேவி சரணம். துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும். தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும். தரிசனம் கண்டால் போதும். கர்ம வினைகளும் ஓடும். சர்வ மங்களம் கூடும். ஏய தேவி துர்கா தேவி சரணம். ஏய தேவி துர்கா தேவி சரணம். பொற்கரங்கள் 18 நம்மை சுற்றி வரை பகை விரட்டும். நெற்றியில் குங்கும பொட்டு வெற்றி பாதை காட்டும். 1000 கண்கள் உடையவளே ஆதிபசக்தி வெறியவளே. 1000 கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே. 1000 நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே. 1000 நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே. ஏய தேவி துர்கா தேவி சரணம். ஏய தேவி துர்கா தேவி சரணம். சங்கு சக்கரம் வில்லும் அன்பும் மண்ணும் வாழும் வேலுடன் சூழும் தங்கை கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா. சிங்கத்தில் மேல் வீற்றிருப்பாள் அம்மா. சிங்கத்தில் மேல் அவள் வீற்றிரு. திங்கள் முடி மேல் சூடி நிற்பாள் வாழ்வும் தந்திடுவாள். திங்களை முடி மேல் சூடி நிற்பாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள். மங்கைய கரசியும் வளர அத்திரை கண்ணியும் அவளே. மங்கைய கரசியும் வளர அங்கைய கண்ணியும் அவளே. ஏய தேவி துர்கா தேவி சரணம். ஏய தேவி துர்கா தேவி சரணம். துர்கா தேவி சரணம். அரகர சிவ சிவ அம்பலவானா. அரகர சிவ சிவ அம்பலவானா. அரகர சிவ சிவ அம்பலவானா. அரகர சிவ சிவ அம்பலவானா. அம்பலவானா பொன்னம்பலவானா. அம்பலவானா பொன்னம்பலவானா. ஆனந்த தாண்டவ நடராசா. ஆனந்த தாண்டவ நடராசா. ஆனந்த தாண்டவ நடராசா. நடராசா நடராசா. நர்த்தன சுந்தர நடராசா. நடராசா நடராசா. நர்த்தன சுந்தர நடராசா. சிவராசா சிவராசா. சிவராசா சிவராசா. சிவகாமி பிரிய சிவராசா. சிதம்பரேச நடராசா. சிதம்பரேசா நடராசா. அரகர சிவ சிவ அம்பலவானா. அரகர சிவ சிவ அம்பலவானா. அரகர சிவ சிவ அம்பலவானா. நடராசா சிவ
நடராசா. அருள் வடிவாகிய ஆதி சிவனே அகிலத்தை காக்கும் ஜோதி சிவனே அன்பரி நெஞ்சினில் வாழும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே வரும்பினையாவும் நீக்கும் சிவனே வாசலை மதித்திட அருளும் சிவனே அரணாயங்களை காக்கும் சிவனே அண்ணாமலையில் அருளும் சிவனே கண்கள்
கார்த்திகை தான்